ஹாய்ங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 6ஓட டயட் சார்ட் பார்க்கலாமாங்க. மார்னிங் ட்ரிங்க் வந்து நார்மலாக எப்பவும் போல தாங்க. சீரகம், சோம்பு, வெந்தயம் நைட்டே ஊற வச்ச தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 300 ml நல்லா சூடாக குடிச்சிக்கோங்க. நல்லா பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு சிப்பாக நல்லா வார்மாக குடிச்சிக்கோங்க. நல்லா இது வந்து டைஜஷனுக்கு யூஸ் ஆகுங்க. நாள் ஃபுல்லாகவும் நம்மளுக்கு ப்ளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பிரிஸ்காக வச்சுருக்கோம். அடுத்தது இன்றைக்கி ஃபேட் கட்டர் ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை ஜூஸ் தாங்க. பிளாக் கிரேப்ஸ் கருப்பு திராட்சை வந்துட்டு நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்கிற மருந்தடிச்சிருந்தாலும் போயிருங்க. உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அப்படியே தோல் கொட்டை சீட்ஸ் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. பிளாக் கிரேப்ஸ் கொட்டை எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கேன்சர்லாம் வராமல் தடுக்குங்க. வெயிட் லாஸ்க்கு இது ஒரு கிரேப் ஜூஸ் வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க்குங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்த கஞ்சிங்க. கருப்பு உளுந்த கஞ்சி 1 கப்பு, நட்ஸு ஊற வச்ச நட்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் முளைக்கட்டின பாசிப்பயிறு ப்ளஸ் மாதுளம்பழம் இந்த 3 தாங்க. கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பொட்டோடு இருக்கிற கருப்புளுந்துங்க, மேல் தொளிரோடு இருக்கிற கருப்புளுந்து 2 கரண்டி, 1 கரண்டி கருப்பு எள்ளுங்க, 1 கரண்டி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அல்லது வறுக்காத வேர்க்கடலை எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். கருப்புளுந்து 2 கரண்டி, 1 கரண்டி கருப்பு எள்ளுங்க, 1 கரண்டி வேர்க்கடலை, 3ஐயும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு பொரிய ஸ்டார்ட் ஆச்சுனாவே நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி இந்த மாதிரி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக 10 நிமிஷத்தில் நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இது வந்து வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி, மூட்டு வலி, கைகால் வலி இது எல்லாமே கால்சியம் கண்டென்ட் இருக்கிறனால சரியாகுங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நான் 3 டம்ளர் தண்ணி வச்சு அரைச்ச பொடியெல்லாம் சேர்த்திட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு கருப்பட்டி சேர்த்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி காய்ச்சும் போது நம்ம குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சினா அப்படியே கூட நம்ம ஊட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு மோர் தாங்க. மோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைவாசி தயிர் வைக்கிறீங்கன்னா அரைவாசி தண்ணி வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. வெண்ணெயெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, மல்லித்தலை, கருவேப்பிலை தலை இருந்தால் சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து கையில் தேய்ச்சி போட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திட்டு இந்த மாதிரி மோர் எடுக்கும்போது நம்மளோட நுண்ணுயிர்கள்லாம் அதிகரித்து நம்மளுக்கு நல்ல மெட்டபாலிசம் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துங்க. மோர் வந்து வெயிட் லாஸில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தாங்க. நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் வந்து 2 கரண்டி, அதுக்கப்புறம் முட்டை வந்து 2ங்க, வேக வச்ச முட்டை, முழு முட்டை தான். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம், பச்சை புளி ரசம் கொஞ்சங்க, கொஞ்சோண்டு சிக்கன் தண்ணி குழம்பு இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. அடுத்தது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி ப்ளஸ் ஒரு சிகப்பு கொய்யா தான் எடுத்துக்கிட்டேங்க. பிளாக் காஃபி வந்துட்டு நீங்கள் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பிளாக் காஃபி குடிக்கும்போது நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. சூடாக குடித்தா ஒரு டீ காஃபி குடித்த திருப்தி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிகப்பு கொய்யா கிடச்சா வெயிட் லாஸில் எடுத்துக்கோங்க. சீடோடு எடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காதுங்க. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் எடுத்தாச்சுங்க. சிக்கன் சாப்பிட்டனால ஒரு வாழைப்பழத்தோடவே டின்னர் முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் சிக்கன்லாம் சாப்பிடும்போது இந்த ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கணுங்க. இது வந்து மல்லி, சீரகம், சோம்பு, கருஞ்சீரகம், ஆளி விதை இதெல்லாம் போட்டு செய்கிறதுங்க. நாளைக்கு வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவும் வெயிட் லாஸ் இருக்கும். நல்ல டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக 2 லிட்டர் வாட்டராவது எடுத்துக்கணும். அது வந்து நீங்கள் காலையிலேயே இந்த மாதிரி புதினா இலைகள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கப்புறம் புதினா இலைகள் வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் லெமன் போட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்குங்க லெமன் போடுறதுனால. இந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. டே 5 டயட் சார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.